அனைவருக்கும் வணக்கம். இயர்லி பிரிடிக்ஷன் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த 2024ஆம் வருடம் முடியக்கூடிய தருவாயில் இருக்கும். மேலும் புதிய வருடமாக இந்த 2025ஆம் வருடம் பிறக்க இருக்கிறது. இந்த 2025ஆம் வருடம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது, எதுல எல்லாம் நமக்கு ரொம்ப சேஃபான ஒரு ஜோன் இருக்க போகுது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும், எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்றது சிறப்பு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை இந்த பதிவுல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இந்த 2025ஆம் வருடம் புதன்கிழமை தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்துல கன்னியா லக்னத்துல பிறக்குது. அதே தமிழ் மாதப்படி பார்த்தோம்னா மார்கழி 17ஆம் தேதி இந்த 2025ஆம் வருடம் பிறக்குது. இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல ரிஷப ராசியில குரு வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. கடகத்துல செவ்வாய் வக்ரம் பிளஸ் நீச்சத்தோட சஞ்சாரம் செய்வாங்க. கன்னி ராசியில கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். விருச்சிக ராசியில புதன் பகவானுடைய சஞ்சாரம், தனுசு ராசியில சூரியன் பிளஸ் சந்திரனுடைய கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த வருடத்துடைய ஆரம்பமே அமாவாசை யோகத்தோட ஆரம்பிக்குது. சூரியன் பிளஸ் சந்திரன் கன்ஜெக்ஷன் ஆகிறது அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த வருடத்துடைய ஆரம்பம் அமாவாசை யோகத்தோட ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா கும்ப ராசியில சுக்கிரன் பிளஸ் சனி கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஃபைனலா மீனத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல இருக்கும். இந்த கிரக நிலைகளோட இந்த வருடம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. மேலும் இந்த 2025ல 3 முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இதுவுமே இந்த வருடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது ஒன்னு மாத்தி ஒன்னு தொடர்ச்சியா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த கிரகங்களுடைய முக்கியமான இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 2025ல இருக்கு. அதுல இன்னும் மைனூட்டா பார்த்தோம்னா ஜனவரி டு மேக்குள்ள முக்கியமான இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிற குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. முதலாவதா பிப்ரவரி 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதாவது ரிஷபத்துல குரு பகவான் இருக்காரு. ரிஷப குரு அப்படிங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதை தொடர்ந்து மார்ச் 29 சனி பெயர்ச்சி, சனி பகவான் மீன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. கரெக்டா மார்ச் 29ல சனி பெயர்ச்சியை தொடர்ந்து மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, குரு பகவான் மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மிதுன ராசி மிருகசீரிடம் 3ஆம் பாதத்துக்கு கரெக்டா மே 14ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவாரு. குரு பெயர்ச்சியை தொடர்ந்து பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி கரெக்டா மே 18ஆம் தேதி, அதாவது ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் டிரான்சிட் ஆயிடுறாரு கரெக்டா மே 18ல. அடுத்ததா பார்த்தோம்னா மே டு டிசம்பருக்குள்ள இந்த முக்கியமான கிரகங்கள் வக்ரம் ஆகுது, பிறகு வக்ர நிவர்த்தி ஆகுது. அந்த காம்பினேஷனை பார்க்கும்போது ஜூலை 12ல இருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 4 மாதம் 15 நாட்கள் சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. அடுத்த நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரம் ஆகிறாரு. பொதுவா இந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது வருட கிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் கணிக்கப்படுது. அந்த வகையில குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள்னு அழைக்கப்படுது. இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் இந்த வருடம் அப்படிங்கிறது கணிக்கப்படுது. எனவே இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது ரிஷப ராசி மற்றும் ரிஷப ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசியை பொறுத்தளவுல இந்த 2025ஆம் வருடத்துல கிரகங்களுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு. கிரகங்களுடைய சஞ்சாரம் மிக மிக சாதகமான இடங்கள்ல இருக்கு. அது ரிஷபத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த 2025ல ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னாக்கா ஜென்ம குரு விலகுது. ஜென்மஸ்தானத்துல இருந்த குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும். அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜான ஒரு விஷயமா இருக்கு. குடும்ப குரு பெரிய அளவுல நல்ல மாற்றங்களை நிச்சயமா கொடுப்பாரு. அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து ஜீவனஸ்தானத்துல இருந்த சனி பகவான் கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீவனஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் இந்த கர்ம சனி விலகி லாப சனியா மாற போறாரு. லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வர போறாரு. அதுலயும் சனி பகவான் ரிஷப ராசிக்கு முழு சுபரா வந்துருவாரு. அதாவது 9ஆம் அதிபதி பிளஸ் 10ஆம் அதிபதி யோகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். பாகியாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். ஆகவே அடுத்த 2.5 வருடம் அப்படிங்கிறது லாப சனி காலகட்டம். இது ரிஷபத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல வளர்ச்சியை நிச்சயமா ஏற்படுத்தும். அடுத்தது ராகு கேது டிரான்சிட், இது கொஞ்சம் மைனஸா இருக்கு. அர்த்தாஷ்டம கேது ஜீவன ராகு இது கொஞ்சம் மைனஸ். ஆனா ராகுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய பார்வையில் இருக்கும். ஆகவே 2025ல பெருசா குழப்பம் இல்ல. ஜீவன ராகு பெருசா பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன்னா குருவுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாரு. ஆனா 4ஆம் இடத்துல இருக்கிற கேது அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மற்றபடி 2025ல கிரகங்களுடைய
சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. இதே 2024 நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னாக்கா 2024ல ஜீவன சனி, ஜென்ம குரு, 5ஆம் இடத்துல கேது, லாபத்துல இருந்த ராகு மட்டும் தான் கொஞ்சம் ஃபேவரா இருந்தாரு. அதுவுமே பெரிய அளவுல ஃபேவர்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா மற்ற முக்கியமான கிரகங்கள்லாம் ரொம்ப மைனஸான இடத்துல இருந்துச்சு. அதுலயும் ஜென்ம குரு பெரிய ரோலை ப்ளே பண்ணாரு. நிறைய சிந்தனை ஓட்டம், தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஓட்டம் 2024ல இருந்திருக்கும். அதோட தொடர்ச்சி அப்படியே வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னாக்கா 2025ல மே 14 வரைக்கும் இந்த சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருக்கும். ரொம்ப அதிகமா யோசிக்கிறது, குறிப்பா பார்த்தோம்னா பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கிறது, குடும்பம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கிறது. ஒரு விஷயத்துல மகிழ்ச்சியை கொடுத்துட்டு அதை சுத்தி நிறைய கவலைகளை கொடுத்திருந்தாரு. மகிழ்ச்சியும் இருந்துச்சு, ஆனா அதை சுத்தி நிறைய கவலைகள் இருந்துச்சு. சோ இப்படிதான் ஜென்ம குரு ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுத்து நிறைய கவலைகளையும் சேர்த்தே கொடுத்துட்டாரு. அதனால அதை நம்ம பெருசா ஃபேவரா எடுத்துக்க முடியல. 2024ல நிறைய சுப விஷயங்கள், நிறைய மகிழ்ச்சிகரமான செய்திகள், நம்முடைய வாழ்க்கையில நிறைய முக்கியமான திருப்பங்கள், முக்கியமான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கும். ஆனா அதை நினைச்சு முழுமையா சந்தோஷப்பட முடியல. அதுதான் இப்போ ரிஷபத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸே. எல்லாமே கிடைச்சது, ஆனா அது மனசுக்கு திருப்தியோ நிறைவையோ கொடுக்கல. இப்படிதான் இந்த 2024 அப்படிங்கிறது அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இப்பயுமே பார்த்தோன்னா ரிஷப ராசி ஒரு நல்ல மாற்றத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முழுமையான மன நிறைவு, மன நிம்மதி எப்போ கிடைக்கும்? என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா மன நிறைவோ மன நிம்மதியோ இல்ல. ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு ரொம்ப அலட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதையும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரகிளா போற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜீவன சனி, தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் குறைகளையும் சேர்த்து கொடுப்பாரு. சனியுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல. லாப ராகு என்னதான் பொருளாதாரத்தை கொடுத்தாலும் தொடர்ந்து அது விரயமாயிட்டே இருக்கும். அதாவது ஓட்ட குடத்துல தண்ணி நிரப்புற கதை தான். பணம் நிறைய வரும், ஆனா அதுக்கு ஈக்குவலான செலவு தொடர்ச்சியா ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். குரு பகவான் மிக முக்கியமான இடங்களை பார்த்ததுனால, குறிப்பா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடங்களை பார்த்ததுனால மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா அது கொஞ்சம் சுப விரய செலவுகளா இருந்திருக்கும், கொஞ்சம் அர்த்தமுள்ள செலவுகளா இருந்திருக்கும், பயனுள்ள செலவுகளா இருந்திருக்கும். ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிருப்பீங்க. எனவே ரிஷபத்துக்கு 2024ல நிறைய பொருளாதார சிந்தனை, பொருளாதார ஓட்டம், ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ரொம்ப மும்முரமா ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஒரு மாற்றத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது. எப்பயாச்சும் ஒரு நிறைவா மன நிம்மதியான ஒரு சூழ்நிலை கிடைக்குமா, அந்த நிம்மதியை தேடி ஓடுற ஒரு காலகட்டமா இருந்துச்சு. மேலும் இந்த ரிஷபத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா புதுசு புதுசா ஏதாச்சும் ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கும். நம்முடைய மூளையில புதுசு புதுசா சிந்தனைகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருந்திருக்கும். அதான செயல்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இந்த 2024ல தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கலாம். இப்போ இந்த 2024 முடியக்கூடிய தருவாயில இருக்கும். புதிய வருடமா 2025 பிறக்க போகுது. இந்த 2025 ரிஷபம் மற்றும் ரிஷப ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா நல்ல மாற்றங்களை தருது. ஆல்ரெடி இருக்கிற பிளான் எல்லாத்தையும் நீ எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ அதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியட்னா அது இந்த 2025 தான். ஏன்னா சனியுடைய சஞ்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. லாபத்துல சனியுடைய சஞ்சாரம், குரு பகவான் 2ஆம் இடத்துல சுபஸ்தானத்துக்கு போயிடுறாரு, ஜென்ம குரு விலகுது. ஆகவே சிந்தனை தெளிவு பிறக்குது. ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்றதுக்கு மனநிலையும் நம்முடைய செயல்களும் நம்முடைய உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைப்பு கொடுக்குது. அடுத்தது பார்த்தோம்னா கடன் சுமை, பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் நமக்கு அப்படியே கொஞ்சம் ஃபேவரா எல்லாமே மாறுது. 4ஆம் இடத்துல இருக்கிற கேது மட்டும் தொடர்ச்சியா ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுத்துட்டே இருப்பாரு. அப்படியே விறுவிறுப்பா அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சஸ்பெண்ட்லயே போற மாதிரி இருக்கும். அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். குறிப்பா இந்த 4ஆம் கேது அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம கேதுன்னு சொல்லுவோம். தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தாய் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் அலர்ட்டா கவனமா ஒரு பராமரிப்போட இருக்கிறது சிறப்பு. ஏன்னா தாயார் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் கவலைகளையோ வருத்தங்களையோ ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா இந்த 2025ல குறிப்பா மே 18க்கு மேல ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியின் போது இந்த 4ஆம் இடத்தை வேற எந்த சுப கிரகமும் பார்க்கல. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. வேற ஏதாச்சும் ஒரு கிரகம் பார்த்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. குருவுடைய பார்வையோ வேற முக்கியமான கிரகங்களுடைய பார்வையோ நமக்கு 4ஆம் இடத்துல பதியல. மாத கிரகங்கள் ஒரு 2ல இருந்து 3ல இருந்து ஒரு 4 மாதம் வரைக்கும் அந்த 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது, 4ஆம் இடத்தை பார்க்கிறது இது சார்ந்த வகையில கொஞ்சம் ஃபேவரான பலன்களை செய்யும். இருந்தாலும் மேஜர்லி இந்த 4ஆம் இடத்துல கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். குறிப்பா தாயார் சார்ந்த விஷயங்கள கவனம் இருக்கணும். உடைய மன ஆரோக்கியத்துல தொடர்ந்து ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆகவே மனதை கட்டுப்படுத்தி மன ஆரோக்கியத்தை சீர்படுத்துறது சிறப்பு. இது ரெண்டுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். மேலும் இந்த அலைச்சலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சோ அதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அதிகமா அலையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், தாய் சார்ந்த விஷயங்கள் இதை பராமரிச்சாலே இந்த 2025 ரொம்ப ரொம்ப சிறப்பான வருடமா இருக்கும். ஏன்னா சனி பகவான் 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் லாபத்துல சஞ்சாரம் செய்வார். எனவே 30 வருஷம் கழிச்சு இப்போதான் லாபத்துக்கு சனி பகவான் வராரு. அடுத்த 2.5 வருஷம் லாப குரு அது ரொம்ப யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக நிச்சயமா இருக்கும். நிறைய மாற்றங்கள், நிறைய வளர்ச்சி அடுத்த 2.5 வருஷத்துல ரிஷபத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம தயாராயிடணும். அதுக்கான ஆயத்த நடவடிக்கைகள், அதுக்கான முக்கியமான முடிவுகள், மாற்றங்களை செய்யறதுக்கு நம்மள அப்படியே தயார்படுத்திட்டே வரணும். அப்படியே நம்ம
நம்ம ஒன்று மாற்றி ஒன்று தயார்படுத்திட்டே வரும்போது காலமும் சரியாக கூடி வரும்போது நமக்கு நல்ல மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இப்போ இந்த 2025க்கான ஒரு டெப்தான ப்ரிடிக்ஷனை இன்னும் கொஞ்சம் டாபிக் வைஸா உள்ள போய் பார்க்கலாம். முதலாவதா ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 பொறுத்தளவுல குடும்பம் சார்ந்த வகையில நிறைய மாற்றங்கள் தொடர்ச்சியா இருக்கும். புதிய மாற்றங்கள், மகிழ்ச்சியான மாற்றங்கள், குடும்பத்தில் இருந்த குழப்பகரமான சூழ்நிலை எல்லாமே விலகி குடும்பங்கள் எல்லாம் ஒற்றுமையா ஒன்று இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 2024ல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஜென்ம குருல குடும்பத்துல நிறைய குழப்பம், பிரச்சனை, குடும்பம் சார்ந்த வகையில நிறைய யோசனை, யாரை நம்புறது, யார்கிட்ட கோவப்படுறது, இப்படி எந்த ஒரு புரிதலுமே இல்லாம ஒரு தனிமையா போற மாதிரி ஒரு ஃபீல்ல போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த 2025 எல்லாத்துக்கும் ஒரு டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகுது. 2024ல எந்த அளவுக்கு டவுனா போனுச்சோ இப்போ அந்த அளவுக்கு க்ரோல போகும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும். குடும்பத்துல ஆல்ரெடி இருந்த குழப்பமான சூழ்நிலை டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். குறிப்பா மே 14ஆம் தேதிக்கு மேல குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு மாற்றம், குடும்பம் இயல்பு நிலைக்கு திரும்புறது, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்றது, குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிறது, குடும்பம் சார்ந்த கவலைகள் குறைகிறது, மேலும் குடும்பத்துல நிறைய சுப விசேஷங்கள் செய்யறது, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஏதோ ஒரு வகையான மங்களகரமான விசேஷம் பண்றது. இதுக்கெல்லாம் 2ஆம் இடத்துல இருக்கிற குரு நமக்கு வழிவகைகளை செய்வாரு. இந்த 2025ல ரொம்ப நாளா நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிச்சயமா கிடைக்கும். 2025ல ரிஷபத்தை சேர்ந்த நட்சத்திரங்கள் எல்லாருமே பார்த்தோம்னாக்கா வீடு கட்டணுங்கிற பிளான் இருக்குன்னா அதை இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு சரியான காலகட்டம். நிறைய பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம், ஊர் மாற்றம், நிலபுலங்கள் வாங்குறது, ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொந்தமா வாங்கணும், நம்ம ஃபேமிலிக்காக ஒரு விஷயம் நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அந்த விஷயத்தை இப்போ வாங்கலாம். அதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியடா இருக்கும். எனவே மே 14ஆம் தேதிக்கு மேல இந்த வீடு கட்டுறது, புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறது, மேலும் புதுசா இடம் வாங்குறது, குடும்பத்தை பராமரிப்பு சார்ந்த வகையில ரொம்ப நாளா ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்த விஷயங்களை இப்ப ஃபுல்ஃபில் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் டோட்டலா கிடைக்கும். எனவே குடும்பம் சார்ந்த வகையில மகிழ்ச்சி, ஆனந்தம் இந்த 2025ல நிச்சயமா இருக்கும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குடும்ப குரு வருவாரு நமக்கு. அவே 12 வருஷம் கழிச்சு இப்பதான் குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. குரு பகவானை பொறுத்தளவுல பாதி சுபர் பாதி அசுபர். ஏன்னா நமக்கு அஷ்டமாதிபதியும் குரு தான், மேலும் லாபாதிபதியும் குரு தான். எனவே அந்த குடும்பம் சூழ்நிலையில ஒரு சின்ன சின்ன கலக்கங்கள் இருக்கும், ஏதோ ஒரு மாதிரி மன உறுத்தல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது பெருசா உங்களை பாதிக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏதாச்சும் ஒரு சில தவறுகள் பண்ணியிருந்தோம்னாக்கா அது ஏதோ ஒரு மாதிரி குடும்பம் எல்லாரும் எல்லா உறுப்பினர்களும் ஒன்னு சேரும்போது ஏதோ ஒரு மாதிரி மனசை உறுத்துற மாதிரி இருக்கும். ஆனா அது பெருசா குழப்பத்தை கொடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குடும்ப குரு எல்லாத்தையும் ஒன்று இணைத்து மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வழிவகைகளை விடுவாரு. அதுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான காலகட்டமா இருக்கும். அடுத்ததா பிசினஸ், ஜாப், கெரியர், அப்படியே தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவன சனி 2024ல தொழில், உத்தியோக மாற்றம் இது சார்ந்த வகையெல்லாம் பெருசா ஒரு நிறைவான பலன்களை கொடுக்கல. ஏதோ ரொம்ப பிரஷரா போற மாதிரி இருந்திருக்கும். மேலும் நிறைய பேர் பிடிக்காத வேலையை பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்திருப்பாங்க. தொழில விட்டுட்டும் போக முடியல, உத்தியோகத்தை விட்டுட்டும் போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. புதுசா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா பொருளாதார சப்போர்ட் இல்ல. இப்படிதான் இந்த 2024 ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரால நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருந்தோம். ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பெருசா கிடைக்கல. ஏன்னா இந்த சைடு பார்த்தா உத்தியோகத்துல பிரஷர், இந்த சைடு பார்த்தா தொழில பிரஷர், இப்படி ஒரு மாதிரி இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு கட்டாயம், அந்த கட்டாயத்தால நம்ம அதை தொடர்ச்சியா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்தோம். இப்போ அந்த சூழ்நிலை டோட்டலா விடுபட போது இந்த 2025ல ரிஷபத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி இதுதான். இந்த தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் இந்த 2025ல நல்ல மாற்றத்தை, நல்ல வளர்ச்சி நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். குறிப்பா மார்ச் 29க்கு மேல நமக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, இந்த உத்தியோகம் தேடிட்டு இருக்கீங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னாக்கா மார்ச் 29க்கு மேல நல்ல வேலை வாய்ப்பு, உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு, படித்த படிப்புக்கான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, இப்படி ரொம்ப ஃபேவரான பலன்கள் மார்ச் 29க்கு மேல இந்த உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையில உத்தியோக வாய்ப்புகள் அனைத்துமே அமையும். அடுத்து ஆல்ரெடி நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க, சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த 2025ல ஷோரா சொல்லணும்னாக்கா மார்ச் 29க்கு மேல சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு இது எல்லாத்தையுமே நீங்க எதிர்பார்க்கலாம். அதுவுமே நமக்கு ரொம்ப ஃபேவராவே இருக்கு. மேலும் நீங்க உத்தியோகத்தை நீங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா 2025ல தாராளமா செய்யலாம். குறிப்பா மார்ச் 29க்கு மேல உங்களுடைய முக்கியமான மாற்றங்களை நீங்க பிளான் பண்ணிக்கிறது சிறப்பு. ஓவராலா உத்தியோகம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு மாற்றம், ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம், பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக இந்த 2025 அமையுது. அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இப்போ ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா, அந்த பிளான்ஸ் எல்லாம் வருது அப்படின்னாக்கா இந்த 2025ல தாராளமா உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். அர்த்தாஷ்டம கேது அது மட்டும் ஏதோ ஒரு மாதிரி தொடர்ச்சியா குழப்பங்களை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஏன்னா 2024
2024ல நம்ம பொருளாதார ரீதியா ஏற்பட்ட அந்த குழப்பம், அந்த கமிட்மெண்ட்ஸ் நம்மள புது விஷயத்துல இறங்க விடாம தடுக்கும். சோ அந்த மனம் அப்படிங்கிறது டக்குன்னு நமக்கு அக்செப்ட் பண்ணாது, டக்குன்னு அதை ஏத்துக்கிறதுக்கு வழி விடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 2024 மாதிரி இருக்காது. ரொம்ப சாதகமான காலகட்டம். அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கனாக்கா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தளவுல இப்ப நீங்க சின்னதா இன்வெஸ்ட் பண்ணாலும் அது பெரிய லெவல்ல பெரிய வளர்ச்சியை நோக்கி நிச்சயமா பயணிக்கும். ஏன்னா லாப சனி நிச்சயமா பெரிய வளர்ச்சியை கொடுப்பாரு. அதையும் சனி நமக்கு முழு சுபரா வருவாரு. எனவே நீங்க சின்னதா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது பெருசா க்ரோ ஆகும். அல்ல சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பல மடங்கா பெருக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சிகளையும் தொடர்ச்சியாவே கொடுங்க. அதுல நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தசாபுக்தி ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஏன்னா தசாபுக்தி அன்ஃபேவரா இருந்துச்சுன்னா கோச்சாரம் ஃபேவரா இருந்து பிரயோஜனம் கிடையாது. இதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கோச்சாரம் இப்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு. உங்களுடைய தசாபுக்தி ஏன்னா உங்களுடைய பர்சனல் சார்ட்ல கிரக அமைப்பு மற்றும் தசாபுக்தி இது ரெண்டும் ஃபேவரா இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த காலகட்டமா நிச்சயமா இருக்கும். எனவே இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை பண்ணலாம். குறிப்பா மார்ச் 29க்கு மேல நல்ல மாற்றம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமாக ஏற்படும். ஆல்ரெடி நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நஷ்டத்துல போயிட்டு இருக்க தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். தொழில இருந்து அந்த நெருக்கடியான சூழ்நிலை எல்லாம் குறையும். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க பயணிக்க ஆரம்பிப்பீங்க. குறிப்பா மார்ச் 29க்கு மேல இந்த மாற்றத்தை நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். எனவே தொழில் உத்தியோகம் இது ரெண்டுமே ரொம்ப ஃபேவரா இருக்கு. மேலும் வெளிநாடு பயணம் ஏதாச்சும் நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதையுமே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். மேலும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்தோட ஒன்று இணையறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த வருடத்துல நிச்சயமாக கிடைக்கும். அதே வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வருவாங்க. சொந்த ஊர்ல இருந்து வெளிநாடு போகணும் பிளான் பண்றீங்கன்னா அதுவுமே இந்த வருடத்துல பாசிபிள் தான். அதுக்கான ஒரு ஆயத்த நடவடிக்கைகளையும் நீங்க எடுக்கலாம். தொழில் உத்தியோகம் சார்ந்த அனைத்து விஷயமும் இந்த வருடத்துல ரொம்ப ஃபேவரா இருக்கு. எனவே வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்க மைண்ட்ல இருக்கிற விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது நிச்சயமா பொருளாதாரமா கன்வெர்ட் ஆகும். அடுத்தா மணி ஃப்ளோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் 2025ல எப்படி இருக்கும்? நான் இதை தான் ஆரம்பத்திலே இருந்து சொல்லிட்டு வரேன். லாப சனி 2024ல குறிப்பா மார்ச் 29ல இருந்து லாப சனி காலகட்டம். எனவே பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் வருடத்தோட ஸ்டார்டிங்ல அப்படியே மெல்ல மெல்ல க்ரோ அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். சிறந்த மாற்றம் அப்படிங்கிறது மே 14க்கு மேல நிச்சயமா இருக்கும். ஆனா மார்ச் 29ல இருந்து உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தெல்லாம் ஓரளவுக்கு சேஃப்டி பண்றது, ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்றதெல்லாம் அப்படியே நீங்க கண்கூடா பார்க்கலாம். ரொம்ப நிறைவான ஒரு சூழ்நிலை மே 14க்கு மேல நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குரு பயிற்சிக்கு பிறகு பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் இருந்த குறைகள் எல்லாமே விலகிடும். பொருளாதார ரீதியா அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு பொருளாதாரம் கிடைச்சிரும். அதுக்கான சூழ்நிலைகளை இந்த 2025ல நீங்க ஏற்படுத்திடுவீங்க. அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. எனவே பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றம். மேலும் ஆல்ரெடி இருக்கிற கடன் சுமையை குறைக்கிறது. கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை இப்ப முழுமையா கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும். ஏன்னா வந்துட்டு பாக்கியாதிபதி லாபத்துல இருக்காரு, 9ஆம் அதிபதி லாபத்துல. திடீர்னு பொருளாதார வளர்ச்சி, திடீர்னு ஏதோ ஒரு வகையில நமக்கு டக்குன்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி எல்லாம் வரும். அது வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நிச்சயமா கொடுக்கும். பொருளாதார ரீதியா ஏதோ ஒரு மிராக்கல் மாதிரி நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிற அந்த கடன் சுமை, நம்மளை சுத்தி இருக்கிற பொருளாதார கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டோம்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த வகையில இந்த இடத்துல பெருசா குழப்பம் இல்ல, நல்ல வளர்ச்சி. அடுத்த 2.5 வருஷம் லாப சனி அது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை பொருளாதார ரீதியா நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா மேரேஜ் அண்ட் மேரேஜ் லைஃப், திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க திருமண முயற்சியில இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வருடத்துல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்துல இருந்த கேது விலகுறாரு, 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. குருவும் 2ஆம் இடத்துல. குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடம், 8ஆம் இடம், மேலும் 10ஆம் இடம் இந்த இடங்கள்ல பதியும். எனவே ரொம்ப அதீதமான தடை தாமதம் தென்பட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப விலகிடும். தடை தாமதம் இல்லாம குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் பண்றதுக்கு ஏற்ற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த வருடத்துல நீங்க தாராளமா திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அதுலயும் 2024ல நிறைய பேருக்கு திருமண முயற்சியில நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிருக்கும். ஏன்னா குருவுடைய சப்தம பார்வை 7ஆம் இடத்துல இருந்துச்சு. 2024ல நல்ல செய்திகள் நிச்சயமா கிடைச்சிருக்கும். நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது 2023ல இருந்து 2024க்குள்ள நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது ஆகியிருக்கலாம். ஆனா குரு பகவான் நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால இந்த திருமணம் ஆகுறதுல இருந்து சரி, திருமண முயற்சி அது சார்ந்த விஷயங்களும் சரி, 2024 2023 இதெல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருந்திருக்கும். மகிழ்ச்சி கிடைச்சாலும் அதுல ஏதாச்சும் ஒரு குறை இருந்திருக்கும். அப்படியே குறையையும் நிறையையும் சேர்த்தே கொடுத்திருப்பாரு. திருமணம் ஆனவர்களா இருந்தாங்கன்னாக்கா வாழ்க்கை துணை பிரிந்து இருக்கிறது, வாழ்க்கை துணையோட ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் மன வருத்தமான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் பிறகு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருது. இப்படி இடையில திடீர்னு பார்த்தோன்னா கொஞ்சம் வாக்குவாதம், திடீர்னு பார்த்தா ரொம்ப ஐக்கியமா பழகிறது, ஒற்றுமையா இருக்கிறது. இப்படி விட்ட குறை தொட்ட குறையா கொஞ்சம் மாறி மாறி ஒரு ஸ்டேபிள் இல்லாம அப் அண்ட் டவுன்ஸ்ல இருந்துகிட்டு இருந்துச்சு. திருமண முயற்சி
முயற்சியும் சரி, திருமண வாழ்க்கையும் சரி, இது ரெண்டுமே ஏதோ ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்ல 2023ல இருந்து 2024 இந்த காலகட்டங்கள்ல இருந்துச்சு. இப்ப 2024 முடிய போது 2025ல குரு வந்து குடும்ப குருவா அமர போறாரு. ஆகவே இந்த வருடத்தை பொறுத்தளவுல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக இந்த வருடத்துல ஆயிடும். சோ அது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு விஷயம். அடுத்தது திருமண வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வருடத்துல வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். வாழ்க்கை துணையால ஏற்பட்ட குழப்பம், மன வருத்தம், மனக்கவலை இது எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். மேலும் குடும்பம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். ஆகவே குடும்பத்தில் இருந்த குழப்பம் எல்லாமே விலகி, வாக்குவாதம் எல்லாம் விலகி ஒரு சுபத்தன்மையான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த 2025ல குடும்பம் சார்ந்த அனைத்து விஷயத்திலுமே ஏற்படும். குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதீதமாவே நமக்கு கிடைக்கும். எனவே இந்த 2025ல இந்த திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இது எல்லாமே ரொம்ப ஃபேவரா இருக்கு. கவலைகள் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். அடுத்ததாக குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பாகியத்தை பொறுத்தளவுல 2024ல பஞ்சமஸ்தானத்துல கேதுவுடைய சஞ்சாரம். சோ அது ஏதோ ஒரு மாதிரி குழப்பங்களையும் மகிழ்ச்சியும் சேர்த்தே கொடுத்துச்சு. ஒரு பக்கம் மருத்துவ செலவையும் கொடுத்துச்சு, அதே சமயத்துல நல்ல செய்திகளையும் கொடுத்திருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருந்துச்சு. அதனால பெருசா குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்காது. குரு பார்க்கிற இடம்லாம் தோஷங்களை நிவர்த்தி பண்ணிடுவாரு. அவை கேது 5ஆம் இடத்துல இருந்து ஏற்படுத்திய தோஷத்தை குரு பார்வையால சரி செஞ்சாரு. அவை 2024லே நிறைய பேருக்கு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்தியும் கிடைச்சிருக்கும். ஆனா ஏதோ ஒரு மாதிரியான ஒரு குறை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். அதுதான் அந்த கேதுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்றது. ஒரு விஷயம் கிடைச்சிருந்தா ஏதோ ஒரு விஷயத்துல குறைய வச்சிருப்பாரு. ஒரு விஷயம் கிடைக்கலனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற விஷயங்கள்ல ஏதோ ஒரு மாதிரி மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்திருப்பாரு. உன்னை கொடுத்து உன்னை கெடுக்கிறது, அப்படின்னா உன்னை கெடுத்து உன்னை கொடுக்கிறது, இப்படிதான் பலன்களை மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அந்த பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிற கேதுவுடைய ஆதிக்கம் விலகுது. 5ஆம் இடம் சனியுடைய பார்வையில வந்தாலும் சனி நமக்கு ஒரு முழு ஃபேவரான ஒரு பிளானட். அதனால பெருசா குழப்பம் இல்ல. ஆகவே 5ஆம் இடம் ஆல்மோஸ்ட் சுபத்தன்மை அடையுது. 2025ல குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். குறிப்பா மே 18க்கு மேல நல்ல செய்திகளை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். அதே போல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல 2025ல பிள்ளைகளால ஏற்பட்ட மன வருத்தங்கள், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒரு மாதிரியான குறையை கொடுத்திருப்பாரு, ஏதோ ஒரு மாதிரியான மன வருத்தங்களை கொடுத்திருப்பாரு, ஏதோ ஒரு மாதிரியான ஏக்கத்தை கொடுத்திருப்பாரு. ஆகவே அந்த கவலை, வருத்தம், ஏக்கம் இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த 2025ல நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகளால ஏற்பட்ட அனைத்து விஷயத்துக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தை இந்த 2025ல நம்ம அறுவடை செய்வோம். அதே போல இந்த 2025ல வருடத்துடைய ஆரம்பத்துல சனியுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்கும். மே 18 வரைக்கும் கேது அதே இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. சோ அந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. குறிப்பா குழந்தை பாக்கியத்துல வருடத்துடைய ஆரம்பத்துல கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வெளிப்படுற மாதிரி இருக்கும். ஆனா மே 18க்கு மேல நல்ல செய்திகள் தாராளமா கிடைச்சிரும், நிச்சயமா கிடைச்சிரும். அதே போல பிள்ளைகள், குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா வருடத்துடைய ஆரம்பத்துல சனியுடைய பார்வை பிளஸ் கேதுவுடைய ஆதிக்கம் 5ஆம் இடத்துல. எனவே வருடத்துடைய ஆரம்பம் குறிப்பா முதல் ஒரு 4 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு செலவு வர மாதிரி இருக்கும். ஆனா அந்த செலவுகள் எல்லாமே பார்த்தோம்னாக்கா மே 18க்கு மேல நிவர்த்தியாகி பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேவரா மாற ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்துல ஏதோ ஒரு மாதிரி மைனஸா போற மாதிரி இருந்தாலும் மே 18க்கு மேல இந்த மைனஸ் கூட உங்களுக்கு பாசிட்டிவாவே கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணும். அதனால வருடத்துடைய ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம் இருக்கணும். வருடத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நிச்சயமாக நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும். எனவே இந்த குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களையும் மகிழ்ச்சியான மாற்றத்தையும் இந்த 2025ல நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025ஆம் வருடத்தை பொறுத்தளவுல மாணவ மாணவிகளுக்கு அர்த்தாஷ்டம கேது 4ஆம் இடத்துல கேது, அது மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்கு. லாப சனி, குடும்ப குரு, ஜீவன ராகு, இந்த காம்பினேஷனை வச்சு பார்க்கும்போது மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடத்துல ஏதோ கொஞ்சம் மன உளைச்சலான சூழ்நிலை வெளிப்படலாம். ஏன்னா அர்த்தாஷ்டம கேது, அந்த கேது வந்து எந்த கிரகமும் பார்க்கல. அதனால ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் மன உளைச்சலா, ரொம்ப பிரஷரா போற மாதிரி இருக்கலாம். இதை பண்றதா அதை பண்றதா, இல்ல நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலை வெளிப்படலாம். மேலும் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்களையும் ஒரு சில குழப்பங்களையும் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா குடும்ப குரு, குடும்பத்துடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்க என்ன பண்ணாலும் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க, உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க. அதே போல லாபத்துல இருக்கிற சனி படிப்பு சார்ந்த வகையில பொருளாதார தட்டுப்பாடோ தடையோ இல்லாம பாத்துப்பாரு. நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம். உங்களுடைய முயற்சி மட்டும் பல மடங்கா இருக்கணும். இந்த வருடத்துல மாணவ மாணவிகளுக்கு மற்ற எந்த விஷயமும் தடையோ தாமதமோ இல்ல. பொருளாதாரமோ, குடும்பமோ, மேலும் உடல் ஆரோக்கியமோ இப்படி எந்த ஒரு தடையும் இல்ல. உங்களுடைய மனம் மட்டும் தான் உங்களுக்கு எதிரி மாதிரி தோணும். ஏன்னா உங்களை தொடர்ச்சியா ஒரு விஷயத்துல ஏங்க வைக்காது. இதோ மாத்திக்கிட்டே இருக்கும், இதை மாத்திக்கிட்டு அதை மாத்திக்கிட்டு அப்படியே தொடர்ச்சியா மாற்றத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் மனம். ஆகவே இந்த வருடத்துல மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய மனம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய எதிரி. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் உள்ள புக
விடாம முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலா இருந்து படிப்புல கவனம் செலுத்துங்க. மத்த எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க படிக்கணும். படித்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவோ அதை நோக்கி பயணிக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எனவே இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸான அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான கவனம் செலுத்துறது சிறப்பு. நீங்க நல்ல எஃபோர்ட் போட்டீங்கன்னா நிச்சயமா இந்த வருடத்துல உங்களுக்கு மைனஸான விஷயங்கள் நடக்காது. ஆனா கொஞ்சம் அலட்சியம் காட்டுறது, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறது, இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பின்னடைவுகளை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே மாணவ மாணவிகளுக்கு பாசிட்டிவா சொல்லலன்னு நினைக்க வேண்டாம். சிறப்பான காலகட்டம் தான். மற்ற கிரகங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. நம்முடைய மனம் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்காது. ஏன்னா பொருளாதாரம் இருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், தொடர்ச்சியா சுப விசேஷங்கள் இருக்கும். அப்படியே நம்மள ஏதோ ஒரு மாதிரி மகிழ்ச்சிக்குள்ளேயே இழுத்துட்டு போகும். அதனால படிப்புல கவனம் செலுத்த முடியாது. அதீதமான மகிழ்ச்சியும் அதீதமான வருத்தமும் மைனஸ் தான். எல்லாமே லெவலா இருக்கணும். லெவலா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அதனாலதான் மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடத்துல ஏதோ மனமானது மகிழ்ச்சியை நோக்கியே பயணிக்கிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியே அதிகமா வேணும் அப்படின்னு தோணும். அதனால அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த வருடத்துல இந்த குறுகிய கால மகிழ்ச்சியை விட நீங்க கல்வியில வெற்றி அடைஞ்சீங்கன்னாக்கா அந்த மகிழ்ச்சி இன்னும் பெரிதா இருக்கும். ஆகவே அந்த பெரிய மகிழ்ச்சி அடைகிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து மனதை கட்டுப்படுத்தி படிப்புல கவனம் செலுத்துங்க. இந்த 2025ல நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஜீவனத்துல ராகு, லாபத்துல சனி, சனி பகவானுடைய ஃபர்ஸ்ட் ரூலே நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கான பலன்களை அப்படியே செய்யறது. ராகுடைய ரூல் என்னன்னாக்கா 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜீவனம். மாணவ மாணவிகளுக்கு இப்போதைக்கு ஜீவனம் என்னன்னாக்கா உங்களுடைய கல்வி தான், உங்களுடைய படிப்பு தான் உங்களுடைய தொழில். அதனால 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளான சூழ்நிலையில கொடுக்கலாம். கொஞ்சம் கடினத்தன்மையை காட்டலாம். படிப்புல ஒரு விஷயத்தை பார்த்ததுமே மலைக்க வைக்கிறது. இவ்வளவு இருக்கா, இவ்வளவு படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி மலைச்சு போறது. இப்படி ஏதோ ஒரு மாதிரி கடினத்தன்மையை காட்டலாம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உங்க மனதுல நீங்களே சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளால முடியும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா அந்த வருடத்துல தாராளமா அந்த விஷயத்துல உங்களால வெற்றி அடைய முடியும். அதுதான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். மாணவ மாணவிகள் படிப்புல கவனம் செலுத்துறது சிறப்பு, கவனச்சிதறல் இல்லாம இருக்கிறது சிறப்பு. இது ரெண்டையும் நீங்க கரெக்டா பண்ணாலே இந்த 2025ல நிச்சயமா நல்ல பலன்களை அறுவடை செய்யலாம். அடுத்ததாக ஹெல்த், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்துல முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஆனா கேது மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்கிற கேது தொடர்ச்சியா மன ஆரோக்கிய ரீதியா ஒரு சில மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. மன ஆரோக்கிய ரீதியா ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. மேலும் அதீதமான அலைச்சலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது சிறப்பு. வெளியிடங்களுக்கு அதிகமா அலையிறதுனால ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் வரலாம். அதே போல 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு இந்த பணிச்சுமை, ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்ப பிரஷரா இருக்கு, அதனால ஏதோ கொஞ்சம் ரத்த அழுத்தம், சரியான தூக்கம் இல்ல, ரொம்ப ஒரு விஷயத்தையே தொடர்ச்சியா பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. இந்த நேரத்துல சரியான டயத்துக்கு சாப்பிடுறது, சரியான டயத்துக்கு தூங்குறது, நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை பார்க்கறது, நல்ல விஷயங்களை பேசுறது, இதெல்லாமே உடைய மன ஆரோக்கியத்துக்கு ஒரு வலிமையை பெற்றுக் கொடுக்கும். எனவே இதை பத்தி ரொம்ப யோசிக்காம கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க. இதை கரெக்டா நீங்க பண்ணாலே இந்த வருடத்துல ரொம்ப சிறப்பு. மற்றபடி 4ஆம் இடத்துல இருக்கிற கேது உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில மாற்றங்களை தொடர்ச்சியா கொடுக்கலாம். ஏதோ ரொம்ப உடம்புலாம் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம், அப்படின்னா ரொம்ப லேசியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம், ரொம்ப சோர்வாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். இதுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு இருந்தாலே அதை நம்ம சரி பண்ணிடலாம். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இந்த 2025ல சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த நுரையீரல் சம்பந்தமான விஷயம், மேல் மார்பகம் சார்ந்த விஷயங்கள், இதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. மேலும் சனி பகவானுடைய சஞ்சாரம் லாபத்தில் இருக்கிறதுனால இந்த கணுக்கால்ல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம். சனி என்னதான் நமக்கு ஃபேவரான பிளானட்டா இருந்தாலும் அவர் இயற்கை சுபர். அதனால உடல் ஆரோக்கியத்துல கணுக்கால்ல ஏதாச்சும் பிரச்சனைகளை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. மேலும் இந்த கால் மூட்டு பகுதி, இதுல எல்லாம் தொடர்ச்சியா ஏதாச்சும் வலிகள் இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ராகு இருக்காரு, குரு பார்வையில தான் இருக்காரு. அதனால பெருசா குழப்பம் இல்ல. சின்ன சின்னதா ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம். கொஞ்சம் கவனமா இருந்துட்டா அதுவுமே உங்களுக்கு பெருசா பிரச்சனையாவே படாது. குருவுடைய சஞ்சாரம் 2ஆம் இடத்துல, குரு நமக்கு அஷ்டமாதிபதி. அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும். குறிப்பா பார்த்தோம்னா இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், தொண்டை இந்த பகுதிகளில் கவனமா இருந்துக்கணும். தலை, முகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பு. மற்றபடி பெருசா எந்த குழப்பமும் இல்ல, பெரிய அளவுல கவலையும் இல்ல. உடல் ஆரோக்கியம் ரீதியா ஏதோ கொஞ்சம் அலைச்சலா, கொஞ்சம் பராமரிப்பு பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா தொடர்ந்து பொருளாதாரம் சிந்தனை தொடர்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்மள நினைச்சு ரொம்ப கேர் எடுத்துக்க மாட்டோம். அதனால இந்த இடத்துல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது சிறப்பு. மேலும் 4ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேரிங்கா இருக்கிறது சிறப்பு. கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. மற்றபடி பெருசா எந்த குழப்பமும் இல்ல. ஓவரால் அந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ஃபேவராவே இருக்கு. பெருசா குற்றமோ குழப்பமோ இல்ல. புதிய வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ரிஷபத்துக்கு இந்த வருடம் ரொம்ப ஃபேவராவே இருக்கும். பெருசா குழப்பம் இல்ல. 12 ராசிகள்ல ரிஷபத்துக்கு ரொம்ப
ஃபேவரான ஒரு காலகட்டம். ஏன்னா சனியும் குரு ரொம்ப ஃபேவரா வராங்க, ராகுவும் ஓரளவுக்கு கண்ட்ரோலா வராரு, கேது மட்டும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் அது பெருசா கவலைகளையோ வருத்தத்தையும் கொடுக்காது. ஆகவே இந்த 2025ல ரிஷப ராசிக்கு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன காலத்துல நடக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளுக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைக்கப்படும். இன்ஃபேக்ட் இப்போ உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல ரொம்ப ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு நடக்காது. அப்படியே லைட்டா நெகட்டிவா தெரியுற மாதிரி கொண்டு வந்து அப்படியே சூப்பர் பாசிட்டிவா மாத்தி விட்டுரும். அதுவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல மீடியமான தசாபுக்தி நடந்துட்டு இருக்கு, ஓரளவுக்கு ஃபேவரும் இருக்கு, ஓரளவுக்கு நெகட்டிவும் இருக்குனாக்கா அப்படியே மாத்தி மாத்தி அப் அண்ட் டவுன்ஸ்ல அப்படியே மூவ் ஆகும். அதே போல ரொம்ப நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கக்கூடிய தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல நம்ம ரொம்ப அதீதமான கவனமா இருக்கணும். அதீதமான கஷ்டம் வரக்கூடியவர்களுடைய ஜனன கால ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா தசாபுக்தியும் சரி இருக்காது, கோச்சாரமும் சரி இருக்காது. ஸோ அவங்க எல்லாரும் நிதானத்தோட பொறுமையோட இருந்தாங்கனாக்கா, கவனம் செலுத்தி செயல்பட்டாங்கனாக்கா, ஸோ அவங்களாலையுமே அந்த பலன்களை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எனவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி, சரி இல்லைனாலும் சரி, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்தால பெரிய அளவிலான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதோட அந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தோம்னா ஜென்மசனி நடந்துட்டு இருக்கும், கோச்சார ரீதியா ஒரு பக்கம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும், ஆனா அவங்க ஜனனகால ஜாதகம் ரொம்ப வலுவா இருக்கும், ரொம்ப ஃபேவரான தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்கும், அப்படியே அவங்க மாட்டுக்கு அப்படியே உயர்ந்துகிட்டே போவாங்க. அதே போல கோச்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கும், ஆனா ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி சரி இருக்காது. கோச்சாரம் என்னதான் நம்ம பாசிட்டிவா சொன்னாலும் இவங்களுக்கு நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸாவே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய பர்சனல் சார்ட்டை பொறுத்து நிறைய மாற்றங்களை சந்திக்கும். எனவே உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோச்சாரத்தை அதோட எடுத்து கம்போஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே